This video is sponsored by SBO Digital Marketing. SBO வந்து ஒரு ஜெனுவனான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi, Challenges Sports and Studies viewers. ஹாய் சேலஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். நம்ம போன வீடியோவில் இருக்க எக்ஸாம்பிள் 1.3யோட கண்டினியூட்டி தான் இது. அதாவது இது செகண்ட் சப்டிவிஷன். அதில் வந்து யூனியனும் இன்டர்செக்ஷனும், அதாவது யூனியனும் கிராஸும் பார்த்தோம். இது அப்படியே மாற்றி இன்டர்செக்ஷனும் கிராஸும் இருக்குது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போம். அது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க நம்பர். இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? பி செட்லேயும் சி செட்லேயும் ஒன்று காமனாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் வந்து 1. இதை வந்து ஏவால் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏவால் கிராஸ் பண்ணோன்னா ஏ செட்டில் என்ன இருக்குது? 2ம் 3 இருக்குது. இங்கே 1. அதாவது பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சரும் ஏ வச்சு கிராஸ் பண்ணணும். இப்போ கிராஸ் பண்ணும்போது ஆர்டர்டு பேர்ஸாக எழுதணும். 2,1 3,1 அப்படின்னு எழுதணும். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸில் 2ஆக பிரிச்சிருக்காங்க. அது ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், இதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏவையும் பியும் கிராஸ் பண்ணணும். அதாவது ஆர்டர்டு பேர்ஸாக எழுதணும். இப்போ ஏவையும் பியும் நான் கிராஸ் பண்ணுறேன். அதாவது ஆர்டர் பேர்ஸாக எழுத போகிறேன். 2,0 இதையும் 2,1. அடுத்து 3 ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கணும். 3,0 அடுத்து 3,1. நம்ம இந்த சைடு ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சி வச்சு, அடுத்து ரெண்டாவது இருக்கிறது ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி அப்படின்னா ஏவை சியால் கிராஸ் பண்ணணும். இந்த ரெண்டு செட்டையும் கிராஸ் பண்ணணும். அப்போ அதே மாதிரி தான் 2,1 2,2 3,1 3,2. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன்னா இதிலே சொல்லியிருக்கேன், அதாவது காமன். இன்டர்செக்ஷன்னா காமனானது. இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். 2,1 3,1 இது ரெண்டும் காமனாக இருக்குது. அப்போ 2,1 3,1 எடுத்து எழுதிடணும். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக தான் இருக்குது. LHS equal to RHS. அப்போ hence A cross B intersection C equal to A cross B intersection A cross C is verified அப்படின்னு சம்ம முடிச்சிடணும். தேங்க்யூ. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.